வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வீட்ல குலதெய்வம் இருந்தாங்கன்னா, நம்ம என்னென்ன அறிகுறி மூலியமா அவங்க வீட்ல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிற அறிகுறிய பத்தி தான் பார்க்க போறோம். முன்னொரு காலத்துலலாம் குலதெய்வம்னாலே குலதெய்வம் அப்படி வேண்டுற காலமா இருந்துச்சு. இந்த காலத்துல இருக்கவங்களுக்கு குலதெய்வம் பற்றின நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனா, குலதெய்வ நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே இருந்துச்சுன்னா மட்டும்தான், ஒரு வீட்ல ரொம்பவே ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி அப்படிங்கிறதெல்லாமே இருக்கும். சரி, நம்ம இந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல் அறிகுறியா பசுமாடு நம்ம வீட்டுக்கு வரது. நம்ம வழக்கமா தண்ணியே நம்ம வைக்க மாட்டோம். ஆனா இருந்தா கூட பசுமாடு நம்ம வீட்டுக்கு வரது ஒரு மங்களகரமான ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. எந்த ஒரு வீட்ல குலதெய்வ சக்தி, தெய்வ சக்தி நிறைந்திருக்குதோ அந்த வீட்டுக்கு தான் பசுமாடு வரும். பசுமாடு வரது நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம். பசுமாடு வீட்டுக்கு வந்தாலே அந்த வீட்ல ரொம்பவே பொருளாதார விஷயத்துலயும் சரி, நம்ம மன விஷயத்துலயும் சரி, மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வீட்ல அமைதி இருக்கும். வீட்ல விபத்துகள் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நடக்காது. சில பேர் பசுமாட்டுக்கு தண்ணி வைப்பாங்க. ஆனா அத பசுமாடு குடிக்காமே கூட இருக்கும். ஆனா எந்த வீட்டுக்கு எந்த வீட்டோட வாசல்ல பசுமாடு வருதோ அந்த வீட்ல கெட்ட சக்திகள் இல்ல அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த வீட்ல குலதெய்வமோட ஆசீர்வாதம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அடுத்து 2வது அறிகுறி பார்க்கலாம். சில வீட்லலாம் பார்த்தோன்னா, துளசி, வேப்பிலை, வில்வம் போன்ற மரமெல்லாம் வச்சுருப்பாங்க. செடி, மரமெல்லாம். ஆனால் இந்த செடி, மரம்லாம் வளர்ந்துட்டு இருக்கப்பவே நல்லா வளர்ந்துட்டுருக்கும். திடீர்னு வாடி போயிடும், பட்டு போயிடும். அது எதனால அப்படின்னே நமக்கு தெரியாத அளவுக்கு வாடி பட்டு போயிடும். ஆனால் சில வீடுகளில் அப்படி இருக்காது. துளசி, வேப்பமரம், வெற்றிலை இதெல்லாம் தானாகவே சில வீட்டை சுற்றி வளர்ந்துருக்கும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தாலும் ரொம்ப நல்லா வளர்ந்துட்டுருக்கும். அப்படி இருக்க வீட்டிலலாம் தெய்வ சக்தி இருக்குது. அதாவது குலதெய்வ சக்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிகுறி தான். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வீட்டில் நல்லா வளர்ந்துட்டுருக்க ஒரு செடி திடீர்னு பட்டு போயிருக்கும். அதிலிருந்தே நமக்கு ஏதாவது ஒரு வித கஷ்டங்கள், ஏதாவது ஒரு வித நஷ்டங்கள் அந்த மாதிரி ஏற்பட்டுட்டே இருக்கும். லாபம் இருக்காது, மன அமைதி இல்லாமல் போயிருக்கும். ஏதாவது ஒன்று நமக்கோ இல்லை நம்ம குழந்தைகளுக்கோ ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே குலதெய்வம் சக்தி இல்லை அப்படிங்கிறத காட்டுது. இல்லை கெட்ட சக்திகள் நிறைந்திருக்கிறத காட்டுது. இந்த அறிகுறிகள் எல்லாமே நமக்கு முன்கூட்டியே செடிகள் காட்டும் அறிகுறியாகவும் இருக்குது. அடுத்தது 3வது அறிகுறி பார்க்கலாம் வாங்க. 3வதா நம்ம வீட்டுக்கு எப்போதுமே யாராவது ஒருத்தவங்க திடீர்னு குங்குமம், விபூதி, அதாவது கோயிலில் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி பிரசாதங்கள், இல்லை மஞ்சள் கிழங்கு, சந்தனம் இதெல்லாமே கோயிலில் கொடுப்பாங்க. அந்த கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தை நமக்கு நம்ம வீடு தேடி ஏறி வரும். அந்த மாதிரி ஏறி வரதும் கூட ஒரு குலதெய்வத்தின் அருள் நமக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி தானாகவே நமக்கு, அதாவது நம்ம ஏதாச்சும் ஒரு ஊருக்கு நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை யாரோ ஒருத்தவங்க போயிட்டு அவங்க இதெல்லாம் நமக்கு கொடுப்பாங்க. அதாவது நான் சொல்கிறது விபூதி, குங்குமம், சந்தனம், மஞ்சள் கிழங்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு தானாகவே வரது குலதெய்வ அருள். ஒரு தெய்வ அருள் நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். அடுத்ததாக குலதெய்வ அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். பொன், பொருள், நகை இது எல்லாமே சேர்ந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம நடத்துகிற தொழிலையும் சரி எப்பயுமே லாபமாக கிட்டும். எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாது.
இப்போ சில பேரெல்லாம் வந்து கடைக்கு போனால் கூட ஒரு 10 ரூபாயோ 50 ரூபாயோ எடுத்து கொடுக்குறேன்ற பேரில் 100 ரூபாயை தொலைச்சிட்டு வந்துடுவாங்க. அதுவே எப்படியும் ஒரு வித நஷ்டம்தான். ஆனால் வந்து இந்த மாதிரி நஷ்டங்கள் எல்லாம் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நஷ்டங்கள் இல்லாமல் நமக்கு செல்வ செழிப்பு வந்து ஏற்படுறது கண்டிப்பாக குலதெய்வத்தோட அருள் வந்து இருந்துச்சுன்னா அந்த நஷ்டங்களே வந்து இல்லாமல் பண விஷயத்தில் வந்து நமக்கு எப்போதுமே வந்து பண வரவு கையில் வந்து தங்கிக்கிட்டே இருக்கும். அடுத்த அறிகுறி பார்க்கலாம். அடுத்த அறிகுறி வந்து எந்த ஒரு வீட்டில் வந்து இருக்க பெண்களுக்கோ இல்லை வீட்டில் இருக்கவங்களோட முகத்தில் வந்து ஒரு வித தெய்வ கடாட்சம் வந்து இருக்கும். இப்போ அதை வந்து அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சில பேர் வந்து நம்ம பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாலே நமக்கு வந்து ஒரு நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவான ஒரு வைப் இருக்க மாதிரி நமக்கு தோணும். அந்த மாதிரி சில பேருக்கு தான் இருக்கும். அவங்களோட முகத்திலே வந்து ஒரு பிரகாசம் வந்து இருக்கும். அவங்க வந்தாலே வந்து ஏதோ ஒன்று சந்தோஷமான விஷயம், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தோணும். இல்லை அவங்க பேசுனா கூட நமக்கு வந்து ரொம்பவே வந்து நம்ம ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் கூட அவங்க பேசினோடனே நமக்கு ஒரு வித சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரி சில பேர் தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்து அவங்க இருக்க வீட்லேயும் வந்து கண்டிப்பாக வந்து குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இல்லை சில பேரெல்லாம் பார்த்தோன்னா பார்த்தாலே எப்பயுமே வந்து ஒரு சோகமாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா நம்மளே இன்னும் டல் அடிக்கும். அந்த மாதிரி இருக்காமல் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்க வீட்டில் வந்து குலதெய்வ ஆசீர்வாதம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அதாவது ஒரு வித தேஜஸ் இருக்கும். அவங்கள பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு வித தெய்வ கடாட்சம் போன்ற தோன்றும். அந்த மாதிரி இருக்கவங்க வீட்லேயும் வந்து குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்த அறிகுறி பார்க்கலாம். எந்த ஒரு வீட்டில் வந்து குலதெய்வத்தோட சக்தி, அனுகிரகம் இதெல்லாமே இருக்குதோ அங்கே வந்து புத்திர தோஷம் இல்லை புத்திர நாசம் இந்த மாதிரி வந்து இருக்காது. அதாவது சில பேருக்கு அவங்க குடும்பத்திலே வந்து யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு குழந்தை வந்து இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்தாலும் அது வந்து ஒரு குலதெய்வ சாபம்னே வந்து சொல்லலாம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து குழந்தை வந்து பிறந்திருக்கும். ஆனால் வந்து சிறு வயதிலே ஏதாவது ஒரு விபத்து, ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைவு அந்த மாதிரி ஏற்பட்டு இறந்துருப்பாங்க. இதுவும் வந்து ஒரு புத்திர நாசம் இல்லை புத்திர சோகம். இது எல்லாமே வந்து குலதெய்வம் வந்து வீட்டில் இல்லை, குலதெய்வ அனுகிரகம் இல்லை அப்படிங்கிறது ஒரு அறிகுறி. அதே மாதிரி சில வீட்டில் இருக்க குழந்தைகள் வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து ஏதாச்சும் ஒரு ஆரோக்கிய குறைவுனால ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே வந்து இருப்பாங்க. ஏதாவது ஒன்று வந்து வந்துடும். ஒன்றுக்கு மேல் ஒன்றா ஒரு ஆரோக்கிய குறைவு வர்றது, இல்லாட்டி வந்து எங்கேயாச்சும் வந்து கீழே விழுந்து ஒரு ஆரோக்கிய குறைவு வர்றது, அடிபடுறது, இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுவும் வந்து ஒரு வித குலதெய்வ ஆசீர்வாதம் வீட்டில் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த அறிகுறிகள்லாம் இருக்குதா, இல்லை இந்த அறிகுறிகள்லாம் இல்லையா, இல்லை இதில் என்னென்ன அறிகுறிகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி குலதெய்வ சாபத்துக்கான எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.